அனைவருக்கும் வணக்கம். நாடு எதனா ஒரு நிலைமையில நோக்கி போயிட்டு இருந்தாலுமே, இந்த அரசியல் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மள ஏதோ ஒரு என்டர்டெயின்மென்ட் கொண்டு வந்துட்டே இருக்கும். உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, சினிமாக்காரங்க என்டர்டெயின் பண்றத விட, அரசியல்வாதிங்க குடுக்க என்டர்டெயின்மென்ட்ட வந்து நம்ம பார்க்காம தவிர்க்கிறது ரொம்ப பெரிய விஷயமா போயிரும். அப்படி பார்க்கும்போது நேத்து வந்து ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சது. எப்படின்னா, நம்முடைய சீமான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மின்கட்டண உயர்வெல்லாம் எதிர்த்து வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி மூலமாக போட்டிருந்தாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கிண்டல் பண்ற மாரி நாகூர் கனிஃபா சாருடைய பாட்டு, அவர் பாடுற மாரி ஒரு பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இமிட்டேட் பண்ணி அவர விமர்சிக்கிற மாரி ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து பாடிட்டாரு அப்படிங்கிறனால வந்து அவர கைதெல்லாம் பண்ணாங்க, புகார் குடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த பாட்ட வந்து சீமான் ஏற்கனவே ஒரு வாட்டி பாடுனாரு. அது பாடும்போது கூட அதுல ஒரு வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அது வந்து ஒரு ஜாதியோட பெயர். அத வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே, சரி நான் அந்த ஜாதிய பயன்படுத்தாம வேற வார்த்தைய மாத்தி பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜாதி வார்த்தைக்கு பதிலு சதிகாரன் அப்படிங்கிற வார்த்தைய வந்து பயன்படுத்தி சீமான் அண்ணன் அந்த பாட்ட பாடியிருக்காரு. ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் வள்ளூர் கோட்டத்திலேயே அது நடக்குது. கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்ட வள்ளூர் கோட்டத்திலேயே கலைஞரை விமர்சித்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு சீமான் அண்ணன். அந்த வீடியோல வந்து நெறைய விஷயங்கள் பேசி ஏற்கனவே இப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள நெறைய குழப்பங்கள் வந்திருக்கு. காளியம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய பேச்சாளர். அவங்க வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னாங்க. அவங்கள பத்தி வந்து சீமான் அண்ணன் பிசிறு கிசுன்னு ஏதோ வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அது வந்து அதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது சீமான் அண்ணனே சொல்றாப்ல. நான் முதல்ல இப்ப பிசிறுன்னு சொல்லுவோம். அப்புறம் உசுருன்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன இதுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதே மாரி இடும்பவன் கார்த்திக்னு ஒரு பையன் இருந்தாப்ல. அவரு மேல வந்து ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு அந்த லவ் மேட்டர பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இதெல்லாம் லைஃப்ல வந்து தான் போகும். அரசியல் வாழ்க்கையில நான் வந்து தான் போகும். கடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாப்ல. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து சீமான் அண்ணா அவர்கள் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல. அத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னோட ஃபோன்ல கூட எடுத்து பாரு. இன்னும் பயங்கரமான வார்த்தைகள நான் பேசி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு அரசியல் சூழ்நிலைக்குள்ள இந்த மாரி ஏட்டிக்கு போட்டியா நடக்கிற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு அரசியலுக்கும், மக்களுக்கும் நல்லதுன்னு தெரியல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்" அப்படிங்கிற மாரி, அரசியல்வாதிகள் 2 பட்டாங்கன்னா மக்களுக்கு கொண்டாட்டம். மக்களுக்கு என்ன கொண்டாட்டம்? மக்களுக்கு நேர விரயமாகும். ஆனா வந்து என்டர்டெயின்மென்ட் இருக்கும். இந்த பக்கம் திமுகல இருந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன திட்ட, சீமான் அண்ணன் திமுகவ திட்ட அப்படின்னு சொல்லி வந்து அரசியல் ஒரு விசிபிலிட்டி அவருக்கு வரும். எனக்கு என்னமோ சீமான் அண்ணன் வந்து இப்ப அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் தோணுது. சந்தர்ப்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசியல் அமையும்போது, அது எந்த அளவுக்கு அரசியல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேனா சிலை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. கலைஞருடைய பேனா சின்னத்த வந்து பார்த்தீங்கன்னா, சிலையா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது, அந்த ஒரு மேடைய வந்து கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டாரு. அரசியல் ரீதியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன். யாருமே அவ்வளவு ஆக்ரோஷமா எதிர்த்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசல. ஏன்னா, அது சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டவங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து பேசும்போது கூட கீழ இருக்கவங்கள பேச விடல. ஆனா சீமான் அண்ணன் அதையும் மீறி வந்து அவரோட சவுண்ட்ல வந்து பேசி ஒரு விசிபிலிட்டிய வந்து கொண்டு வந்தாரு. ஸோ, எங்கெங்கெல்லாம் அரசியல் சூழ்நிலைகள் வருதோ, தன்னால எந்த மாதிரியான அரசியலுக்கு அத பயன்படுத்திக்க முடியுமோ, அத வந்து கரெக்ட்டா பயன்படுத்தியிருக்கிறாப்ல. ஸோ, இந்த சூழ்நிலைய அவர் பயன்படுத்திக்கிட்டார். தன் மேல வருகின்ற அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் இந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்தியிருக்காரு. ஆனா, அது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில நன்மதிப்பு பெறும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதே மாரி இந்த மாதிரியான ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ள இருக்கவங்கள அத எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாரி எதிர்த்து நிக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்ட ஐடி விங் இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படி கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதுல என்ன எனக்கு ஒரு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, சரி ஒரு இவரு என்ன சொல்றாரு, சாடி துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் ஆயிருக்கும்போது, போலீஸ் வந்து என்னோட ஃபோன வாங்கிட்டு அதுலேருந்து டேட்டாஸ்லாம் எடுத்து குடுத்துட்டாரு. அதுல வந்து ரெக்கார்ட் இருக்கிற விஷயத்த எடுத்து வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. ஒரு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. இப்போ சீமான் அண்ணா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு. நீங்க வந்து கட்சியோட ஒரு மெம்பரா இருக்கீங்க. ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து எவ்வளவு ரகசியமான விஷயங்கள வந்து உங்ககிட்ட பேசியிருப்பார் அப்படிங்கும்போது, அத எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெக்கார்ட் பண்ணலின்னா, அதுக்கப்புறம் லீக் பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் வந்திருக்காதுல்ல. ஸோ பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லயே வந்து நெறைய கேள்விகள்லாம் வருது. இதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? நாடு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையான்னு கேட்பீங்க. சினிமா செய்திய போட்டாலும் அதே தான் கேட்குறாய்ங்க. அரசியல் செய்தி பேசினாலும் இதே தான் கேட்குறாங்க. மக்களுக்கு என்னதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸே இல்ல. அரசியல் 2026 எலெக்ஷன் அப்போ, இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வரப்போறாரு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில ஓரளவுக்கு ஃபேமஸா இருக்கு சீமான் அண்ணன் உள்ள இருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னும் பெரிய அளவுக்கு விசிபிலிட்டில கொண்டு வரல. இளைஞர் மத்தியில போய் ரீச் ஆகல. ஸோ அப்புறம் ரஞ்சித் அண்ணன் வந்து அவர் பங்குக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாப்ல. ஒருவேளை அவரு ஒரு எம்எல்ஏ சீட் அப்படி வாங்கிட்டு வருவாருன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ ஆளாளுக்கு ஒரு குரூப்போட உள்ள வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு மக்கள வந்து திரட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. அப்போ உள்ள வரும்போது, அதுல வந்து ஓரளவுக்காச்சும் ஒரு மாற்றத்த நோக்கி நாங்க நகரணும். ஆனா, இப்ப இத்தன குரூப் எல்லாமே தனித்தனியா வரும்போது, இதெல்லாம் எந்த கட்சிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா போகும்னா, திமுகங்கிற கட்சிக்கு தான் ரொம்ப பாசிட்டிவா போகும்.
அது ஏன்னா ஆப்போசிட்ல எதிரிகள் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாருமே உடஞ்சி இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதுதான் இங்கே நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சரின்னு தோணுது தப்புன்னு தோணுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. இப்போ எப்படின்னா எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு மீடியா மூலமாக விசிபிலிட்டி வருதோ அந்த கட்சிகள் ஏதோ ஒரு அலிகேஷன் அவங்க மேலே வந்துடுது, இல்லை அவங்களே ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு சாதாரண பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்கள் வந்து உருவாக்கிறது. சோசியல் மீடியாக்களை சேர்ந்தவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்குமே ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளுக்குமே தனித்தனி ஐடி விங் இருக்குது. அந்த ஐடி விங்கை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிருந்து பல யூடியூபர்ஸ் அவங்க இவங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அது என்ன சொல்லுவாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட தாட்டுக்கு அரசியல் ரீதியாக வந்து கருத்துக்கள் வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை சரியான தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லிடணும், சரின்னு சொன்னால் சரின்னு சொல்லிடணும். அதுதான் முதல் விஷயம். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் தான் எதை கேட்டாலும் தப்புன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. மின்கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து மக்கள் அத்தனை பேருமே பாதிக்கப்படுற விஷயம். ஆனால் அதை பற்றி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நியாயப்படி பேசியிருக்காங்க? கிடையாது. எதுக்கு எடுத்தாலுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே சொன்ன விஷயங்களில் இருக்கிற எது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் இருக்கோ அதைத்தான் முடிச்சு நோண்டுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து போட்டாங்க, வரி போட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 30,000 சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில். ஸோ இப்போ அந்த 30,000 சம்பாதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்திலேருந்து தான் நிறைய பணங்கள் வந்து எடுக்கப்படுது. நீங்கள் வந்து விற்கிற அந்த நுகர்வு பொருட்கள் அத்தனையுமே, அதாவது உண்மையாக உதாரணம் சொல்லணும்னா சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற எல்லா லக்ஸுரி பொருட்கள்லேருந்து எல்லாமே 10 ரூபா என்ன சொல்கிறது 1 ரூபா ஷாம்பூவில் இருந்துட்டு 200 300 விற்கிற அத்தனை பொருளுடைய மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தான். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் எல்லா பணங்களுமே வந்து கொள்ளடிக்கப்படுது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி யார் பேசுகிறாங்க? யாருமே பேசுறதில்ல. அந்த சம்மந்தப்பட்ட அரசியலை பேசுறதே இல்லை. போய் ஒரு காப்பீடு கம்பெனி நல்லபடியாக போய் படிச்சுட்டு 50,000 மேலே சம்பளம் வாங்குறவங்களை பற்றியே நம்ம அரசியலில் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னுமே கேஸு காற்று அப்புறம் வந்து கரண்ட்டு, இந்த 3 பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ மிக அவசியமான பிரச்சனை வந்து கரண்ட் பிரச்சனை தான். ஒவ்வொரு வருஷமும் எந்த ஆட்சிகள் வந்தாலுமே கரண்ட் பில் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம வந்து உடனே இப்போ கரண்ட் பில் ஏறுதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நீங்கள் மகாராஷ்டிராவில் அப்படி இருக்கா, நீங்கள் வந்து குஜராத்தில் அப்படி இருக்கான்னு சொல்லி கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்கன்னா அதை சொல்ல வரல. கரண்ட் பில்லு ஏறாமல் தானே இருந்துச்சு, எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஏறுது? இதுதான் இங்கே கேள்வி. தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்தது போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்? கரண்ட் பில்லு அதிகமாக இருக்குது, ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புனா நீங்கள் போய் குஜராத்தில் பாரு மகாராஷ்டிராவில் பாரு அப்படிலாம் கேட்காதீங்க. சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. குஜராத்தில் வந்து சோலார் பிளான்ட் வச்சு கரண்ட் எடுக்கிறான், நம்ம ஊரில் சோலார் பிளான்ட் வச்சு கரண்ட் எடுத்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? அப்படி ஒரு பிளான்ட்டை போட்டிங்கன்னா சோலார் பிளான்ட் போட்டோம்னா அந்த ஏரியாக்கள் எல்லாமே சூடாகி விடும், பூமி வெப்பமடைந்து விடும், உலகமே அழிந்து விடும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் சூடாகும் தான், அங்கெல்லாம் இடம் இருக்குது அதனால போட்டிருக்காங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் வர வைக்க முடியுமா? எதுக்கு ஸ்மார்ட் சிட்டிலாம் வந்து இங்கே ஆந்திராவுக்கு போச்சு? தமிழ்நாட்டில் தான் 3 ப்ராஜெக்ட் வரமாதிரி ஸ்மார்ட் சிட்டி, மகேந்திரா சிட்டி தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ புது சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுச்சு. ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி வந்து தலைநகராக மாற்றுறாங்க. அதுக்கான செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தரான். நம்ம ஊரில் என்ன மாற்றிருக்கீங்க? ஏற்கனவே இருக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒழுங்கான கணக்கு காட்டல அப்படிங்கிறனால நமக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ப்ளஸ்ஸு நம்ம வந்து 24 மணி நேரமுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? என்ன லாஜிக்கில் கொடுப்பாங்க? அப்பயும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுக்குற வட்டியை வச்சு, நம்ம கொடுக்குற வரியை வச்சு அந்த வரிக்கான வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அந்த திட்டங்கள் வந்து அமல்படுத்தவும் படுது. ஆனால் அதுக்கு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கணும்னா அதை லேட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களும் நடக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் குறை சொல்கிறதுக்கான விஷயங்கள் அதிகமாகிடுச்சு. ஒன்று அரசியல்வாதிகளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை நடக்குதுன்னா உடனே அதாவது சினிமா பக்கம் திருப்பிடுவாங்க. சினிமாக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அரசியல் பக்கம் திருப்பிடுவாங்க. ஆனால் அது ரெண்டுக்குமே மிஸ் ஆகி போச்சுன்னா இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்து சும்மா உட்காந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்களா அந்த பசங்க, அந்த பையனை போட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு உள்ளே வைக்க வேண்டியது. ஒருத்தர் கார் ஓட்டினா அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பையன் டிடிஎஃப் வாசன்னு ஒரு பையன் வந்து மாட்டிக்கிட்டான் இந்த சமூகத்தில். பாவம், அந்த பையன் பாவம் கிடையாது. இந்த சின்ன சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து தப்பான முன்னுதாரணமாக இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த ஃபாஸ்ட்டாக போகிறது அது இதுங்கிற விஷயத்தை வந்து அந்த பையனை பார்த்து ஃபாலோ பண்ணி சில பேர்லாம் வந்து ஓட்டிகிட்டு போய் அடியெலாம் பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வைங்களேன். எனக்கு தரமணியில் கூட சென்னையில் 2 பசங்க வந்து பார்த்திங்கன்னா மைனர் பசங்க நினைக்கிறேன், அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ஒரு மெட்ரோ இதில் விட்டு குட்டியான வண்டி மேலே விட்டு ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாங்க 2 பசங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்குது. ஸோ அந்த பையனை சில விஷயங்கள் அரெஸ்ட் பண்ண தப்பு, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணது தப்பு. அது எதுக்கு எடுத்தாலும் அரெஸ்ட் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது.
இப்படி அரசியல் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளை தவிர்த்து, மீதி யாருக்குமே அடுத்த விசிபிலிட்டி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் விடுறதில்ல. இவங்களும் என்னென்னமோ சீமான் அந்த மாதிரியான நாட்கள்லாம் சில இடங்கள்ல தனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்றாங்க. ஆனா, அதை பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியாம அப்படியே நின்னு போயிடுது. நேத்து பேசினாரா, நேத்து பாட்டு பாடுனது வந்து வைரல் ஆனா தான் உண்டு. அப்படி வைரல் ஆகலைன்னா அதோட முடிஞ்சது. வெறும் அவங்களுடைய கட்சிகளுக்குள்ள இருக்கவங்க மட்டுமே பார்த்துட்டு இருந்தனால வந்து பெரிய இடத்துக்கு போக முடியாது. களத்துக்குள்ள சாதாரண மக்கள் வரைக்குமே அவர் அந்த பேச்சோட வீச்சு போய் சேரணும். அத போக விடாம நெறைய இடங்கள்ல தடுக்கப்பட்டிருக்குது. சீமானான இதயங்கள்ல கொண்டு போயிட்டு இருந்தாருன்னா, தன்னுடைய கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசலுக்குள்ள இருந்தாருன்னா, கண்டிப்பா அவர் நெனைக்கிற இடத்துக்குள்ளேயோ, ஒரு என்ன சொல்றதுன்னா, எம்எல்ஏவோ, எம்பியோ அந்த மாரிலாம் சூழ்நிலைக்குள்ள வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக கேள்விக்குறியாயிரும். அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்த முன்னிறுத்துற விஷயங்களும், தன்னுடைய குடும்பம் சார்ந்தவங்களுக்கு வந்து பதவி குடுக்குற விஷயங்களையும் சீமானந்தன் ஆரம்பிச்சாருன்னா, கண்டிப்பா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிரும். இது வந்து நேத்து அண்ணன் பேசுன விஷயங்கள வச்சு நான் சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அத கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!